நான் 60 ஆண்டுகளாக கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். மகாபாரதத்தில் எல்லா வேடமும் பூண்டு நடித்த ஆள் நான். தற்சமயம் இந்த மகாபாரதம் என்பது எப்பொழுதுமே அழியாத காவியமாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே அழிந்தாலும் இந்த மகாபாரதம் அழியாது. அதனால் நாங்கள் பரம்பரையாக ஆடிக்கொண்டு வருகிறோம். நான் ஆடினேன், எங்கள் அப்பா நாடகம் ஆடின வாத்தியாராக இருந்தார். 3வது என் பிள்ளை பார்த்திபன் மகாபாரதத்தில் எல்லா வேடமும் அழகாக ஆடினான். 2வது என்னுடைய பிள்ளை கார்த்திகேயன் எல்லா வேடமும் அழகாக ஆடுவார். 3வது என் பிள்ளை இளையவன் கமலக்கண்ணன் எல்லா வேடமும் அருமையாக நடிப்பான். எங்கள் பேரன் ராமமூர்த்தி என்பவர் இப்போது எல்லா வேடமும் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். பரம்பரையாக நாங்கள் இந்த மகாபாரதம் தான் ஆடிக்கொண்டு வருகிறோம். இந்த மகாபாரத கூத்தை பொறுத்தவரையிலுமே எந்த ஊர் போனாலும் நல்ல மதிப்பு தான். நம்ம கேட்குற பொருளை தட்டாமல் கொடுத்துருவாங்க. நாடகம் நல்ல ஆர்வமாக தான் பார்ப்பாங்க. அதாவது இளையவர் முதல் முதியவர் வரை இந்த தெருக்கூத்துக்கு மகாபாரத கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆகையால் எந்த ஊர்லேயுமே தெருக்கூத்துக்கு அவமரியாதை கிடையாது, நல்ல மதிப்பு தான். இந்த மகாபாரத கதையில மாறைதனில் கருதுன தீரு பூகள் அரிப்பகை வேண்டா மையா அசுரர் குலசேகரம் துர்புத்தியாலே பத்மா அசுரன் கொண்ட வாரமும் நற்றவங்காலும் கட்டு நலிந்து சந்தனலானான் சிலை நுதல் விழிலட்சுமி தேவி மகிழ்மானாளன் கருதும் கலவைக்காரி வரதனென்னும் குணாளன் அரிப்பகை வேண்டாமையா அசுரர் குலசேகரா. நாட்டு மக்களுக்கு ஏதாயிரம் குறை இருக்கிறதா? குறை இருந்தா இந்நேரம் படுத்துக்கின்னு இருக்கும். குறை இல்லாம இருக்குதுங்க. குறை இல்லாமல் அமைதியா இருக்காங்க. சரி மந்திரிமாரே, உங்களுக்கு ஏதாயிரம் குறை உள்ளதா? மகாராஜா, என்னப்பா எங்களை கேக்குறீங்க? குறை இருக்குதான்னு? ஆமா, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? குறை இருக்கிறதா? நாட்டிலே குறையில்லாத மக்கள் யாருமே கிடையாது. கடவுளுக்கே குறை இருக்கும்போது நமக்கு குறை இருக்காதா? அதானே. தெருக்கூத்து தெருவிளையாடினால் தெருக்கூத்து என்று சொல்லுவார்கள். இந்த கட்டைக்கூத்தை கிராமத்தில் மாரியம்மன் திருவிழா செய்வார்கள்.
அந்த மாரியம்மன் திருவிழாவிலே கிராம தெருவிலே ஒரு கொட்டாயை போடுவார்கள். கொட்டாய்க்குள்ளே ஆட்டக்காரர்கள் விடுவார்கள். ஆட்டக்காரர்கள் பரதாவை கட்டி பெட்டி மருதங்கம் முகவனை 3 அமைந்து விநாயகர் துதி பாடி, 2வது சரஸ்வதி துதியை பாடி, 3வது கட்டிக்காரன் வெளியே வருவான். வெளியே வந்து ஆடுவான். சகோதர சகோதரிகளே, வருங்கால வாலிபர்களே, உங்கள் அனைவருக்கும் பப்புன் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்திரம் அப்படின்னு ஒரு அஸ்திரத்தை பெறுவதற்காக போய் The performer is climbing a ladder to 60 feet height without any support. அர்ஜுனாவும் நாங்கள் அந்த 5 நாளைக்கு மறை ஏறி இறங்கணும். அர்ஜுனாவாக தான் வாழணும். மற்ற இடத்த போய் மற்றவங்களோட பேசக்கூடாது. தனிப்பட்ட மாதிரி தான் இருக்கணும். கோயிலாண்டு தான் படுக்கணும். அதாவது யாராக கூட பேசவும் கூடாது. நடிகருங்களாக கூட ஊர்லேயே வந்து அந்த புலால் போட்டாலும் நாங்கள் சாப்பிடக்கூடாது. தனி தான் சாப்பிட்ணும். சைவமாக தான் சாப்பிட்ணும். ஆகையால் வந்து ரொம்ப கடும் தவம். அர்ஜுனன்றதே தவம் தான். அதை விட நாங்கள் தவமாக இருக்கணும். மறை ஏறி இறங்குறதுனால எவ்வளோ பேர் குழந்தை இல்லா தாய்மார்களுக்கு அந்த எலுமிச்சம்பழம் போட்டு எவ்வளோ பேருக்கு குழந்தை பிறந்திருக்குது. புத்திர பாக்கியம் கிடைச்சிருக்குது. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் ஆகிருக்குது. அது மாதிரி எவ்வளோ பேர் எங்களாண்ட சொல்லியே நாங்கள் கேள்விப்படுறோம்.
The late night play continues up to sunrise. The whole village is filled with songs and dialogue, even without mic. தெருக்கூத்து ஆர்டிஸ்ட்டை பார்க்குற அவ்வளோ உயரத்தில் போய் ஏறி அங்கே தவம் இருந்து, ஏன்னா நான் எங்களை வந்து மனுஷனாக பாருங்களே, அந்த பாண்டவர் நடுப்பிருந்து அர்ஜுனாக தான் பார்க்குறாங்களே தவிர, ஆகையால் நாங்கள் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். ஆகையால் அது வந்து தெய்வீகமான வேஷம். அந்த வேஷம் எல்லாராலையும் ஆடவும் முடியாது. அதுக்குன்னு ஒரு அந்த கடவுள் அனுகிரகம் இருந்தால் தான் ஆட முடியும். மகாபாரத கலையை தெய்வ கலை என்று சொல்லுகிறார்கள் என்றால் சத்தியம் இருக்கிறது, தர்மமும் இருக்கிறது, நீதியும் இருக்கிறது, அதர்மமும் இருக்கிறது. இந்த அதர்மம் செய்தவர்கள் அழிந்து விடுகிறார்கள், தர்மம் நியாயத்தை செய்வர்கள் புகழ் வாழ்ந்து கொண்டு போகிறது, அவர் புகழ் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த மகாபாரதத்தில் துரியோதனன் அதர்மம் செய்தான், அழிந்து கொண்டே போய்விட்டான். தருமர் நல்லதையே செய்தார், அவர் நல்லதாகவே பட்டாபிஷேகம், கடைசியாக தருமரும் தம்பிமார்களும் திரௌபதி அம்மன் சபதம் முடிந்து தர்மராஜாவுக்கு பட்டாபிஷேகம் நாட்டை ஆளுகிறார். அதர்மம் அழிகிறது, தர்மம் வெல்லுகிறது. ஐயா தாங்களே படே அடியேன் மனம் சோதிக்க, ஐயா தாங்களி படி அடியேன் மனம் சோதிக்க, லாமா ஸ்ரீயாரி பரன் தாமா பன்னீரு நாமா, லாமா ஸ்ரீயாரி பர தாமா பன்னீரு லாமா, அருமறை முடிவினில் திருநடனம் இடும், அருமறை முடிவினில் திருநடனம் இடும், பரம்பொருளே எல்லாமலும் அதருளாயிருக்க, பரம்பொருளே எல்லாமே உமதருளாயிருக்க. ராமமூர்த்தி சொல்தா இந்த பாட்டை வந்து கிருஷ்ணந்தூதிலே கிருஷ்ணரிடம் சகாதேவனானவர் ஆமா சொல்லுகிறார்.
மீண்டும் சொல்கிறேன், அதை நன்னா ஞாபகமாக கேள். சரி தாத்தா. கையால் மாலையை ஏந்தே Tirukuthu, the eternal art, has transformed from generation to generation. கணமாயை தடுத்தாய். காதலாயாத வாழை வாதை படாமுன் கார்